பார்க்கவே சூப்பராக குட்டி குட்டியாக நல்லா மணிமணியாக ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அம்மணி கொழுக்கட்டை எப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது போல் கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா தளன்னு கொதிக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா சாஃப்டான ஒரு மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கட்டும். இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மணிமணியாக பால் மாதிரி இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மாவையுமே உருட்டி எடுத்தாச்சு. இந்த உருட்டி எடுத்த மாவை ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை நல்லா இந்தளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை சூப்பராக நல்லா மெத்துன்னு வெந்து வந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து ஒரு வரமிளகாய் பொரிய விடுங்க. நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே அரைச்ச இட்டு மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொழுக்கட்டையும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான அம்மணி கொழுக்கட்டை ரெடிங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.